குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் காஸ்லாவில் நெக்ஸ்ட் பார்ட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட்லி லாங் ஸ்ட்ரைட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஒயர் பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம்லி சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஸ்ப்ரெட் ஈவன்லி அலாங் இட்ஸ் என்டையர் லெங்க். ஒரு ஒயரில் அதனோட என்டையர் லெங்க்த்துமே சார்ஜ் ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்னு அர்த்தம். லேம்டா அப்படின்னா என்னென்னா, ஒரு யூனிட் லெங்க்த்திலோடையில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது வந்து லேம்டா, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் லெங்க். அந்த லேம்டா எந்த இடத்துல ஒரு யூனிட் லெங்க் எடுத்து அதனோட லேம்டா பார்த்தாலும் யூனிஃபார்மாக இருக்கும் த்ரூ அவுட் த ஒயர். ஒயர் வந்து எப்போவுமே சிலிண்ட்ரிக்லி சிமெட்ரிக்கல். இந்த டயக்ராம் பார்த்தா சென்டரில் இருக்கிறது ஒயர், அதை சுற்றி ஒரு சிலிண்டரை மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சிலிண்டரோட லெங்க் வந்து எல். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒயர். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரேடியல் வெக்டார் ஃப்ரம் ஓ டு பி எடுத்துக்கிறோம். அந்த ரேடியல் வெக்டாரை அப்படியே வச்சுக்கிட்டு ஒயரை சுற்றி வரும். அப்படி வரும்போது மூணு இடத்துல மூணு விதமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பி, பி டேஸ் அண்ட் பி டபுள் டேஸ். இது எல்லாமே சார்ஜ்டு ஒயர்கிட்ட கரெக்டாக ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலி 3Dயில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து ஆக்சுவலி சர்க்குலர் ஷேப். பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், பாயிண்ட் ஓலேருந்து பி டேஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், பாயிண்ட் ஓலேருந்து பி டபுள் டேஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேம் மேக்னிடியூட் அட் பி, பி டேஸ் அண்ட் பி டபுள் டேஸ். டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியல். எப்போனா லேம்டா வந்து மோர் தென் 0, அதே லேம்டா வந்து லெஸ் தென் 0னா நெகட்டிவ். P1 and P2 இது ரெண்டும் என்னன்னா, ஸ்மால் ஐடென்டிக்கல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஒயர் அட் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அபோவ் அண்ட் பிலோ சென்டர் பாயிண்ட் ஓ. சென்டர் பாயிண்ட் ஓன்றது இது, அந்த பாயிண்ட் பி மார்க் பண்ணல, அதுக்கு நேராக ஒயரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஓ. அதுலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்சஸில் மேலே P1 கீழே P2. செக்மெண்ட் P1 என்ன பண்ணுன்னா, பாயிண்ட் பியை வந்து கீழே டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் தள்ளும். செக்மெண்ட் P2 வந்து என்ன பண்ணுன்னா, பாயிண்ட் பி வந்து அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். மறுபடியும் வரைஞ்சிருக்கோம், இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அப்படி தள்ளும்போது வெர்டிக்கல் அண்ட் லாங்கிடியூடல் காம்பனன்ட்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஒன்லி ரேடியல் காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒயருக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஒயர் இஸ் சேம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிட்டு ஒயரோட சுற்றி எந்த டைரக்ஷனில் வந்தால் எப்படி வந்தாலும் சரி, அந்த நார்மல் டு த ஒயர் இருக்கக்கூடிய பிளேனில் வந்து அட் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆஃப் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம். இப்போ நம்ம இந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கு, சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கோஆக்சியல் சிலிண்டர் ஆஃப் லெங்க் எல் அண்ட் ரேடியஸ் ஆரை வந்து ஒயரை சுற்றி வரைகிறோம். அந்த சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், ரெண்டு கேப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராமில் டாப் கேப் அண்ட் பாட்டம் கேப். சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/RL, ரெண்டு கேப்ஸ்க்குமே ஒவ்வொரு கேப்புக்கும் πr². ஸோ 2 × πr². ஆனால் நம்ம கேப்ஸை வந்து இந்த இதில் வந்து இக்னோர் பண்ணிடுவோம், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எல்லாமே ரேடியலி அவுட்வர்ட் ஃப்ரம் த ஒயர். ஸோ நீங்கள் பாட்டம் கேப்லேயும் சரி பார்த்தா டாப் கேப்லேயும் பார்த்தோம்னா அதுக்கு ஃப்ளாட்டாக போகும், கேப்பை பியர்ஸ் பண்ணாமல். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரோ கேப் வந்து 0. ஸோ அதனால நம்ம வந்து சர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2/RL. ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2/RL. மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்ஃபேஸ்லையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E × 2/RL. என்க்ளோஸ்டு சார்ஜஸ் இன்சைட் த இமேஜினரி சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா × L. ஏன்னா பெர் யூனிட் லெங்க்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் லேம்டா, டோட்டல் லெங்க் வந்து L. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்க்ளோஸ் சார்ஜ் கிடைச்சிடும். காஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q enclosed by ε0. Q enclosed வந்து லேம்டா × L டிவைடட் பை ε0. நம்ம ஃப்ளக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், E × 2/RL. ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டா × L பை ε0. ஸோ அதெல்லாம் நம்ம L கேன்சல் பண்ணோம்னா E = லேம்டா டிவைடட் பை 2/R ε0ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து காஸ்லா வச்சு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம்.
என்னன்னா காஸ்லாவுடைய சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். அதில் என்னென்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் அந்த ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போத் அவுட் சைட் அண்ட் இன்சைட் சார்ஜஸையும் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைட் அண்ட் இன்சைட் சார்ஜஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் அதே வந்து கியூ என்க்ளோஸ்ட் அந்த ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். இது அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ஸில். ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு சார்ஜ் ஆன் த என்டையர் ஒயர். அதே வந்து லாம்டா இன்டு எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ ஈயோட ஃபார்முலா டெரைவ் பண்ணிடுறோம். லாம்டா டிவைட் பை 2/r எப்சிலான் நாட் n யூனிட் வெக்டர். n யூனிட் வெக்டர்ன்றது ரேடியல் யூனிட் வெக்டர் நார்மல் டு த ஒயர். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் குட் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அரௌண்ட் சென்ட்ரல் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஒயர் வேர் எண்ட் எஃபெக்ட்ஸ் மே பி இக்னோர். ஒரு லார்ஜ் ஒயரில் சென்ட்ரல் போர்ஷன்ஸ் வந்து இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எண்ட் எஃபெக்ட்ஸ் இக்னோர் பண்ண முடிஞ்சா. ஆனால் இங்கே நம்ம முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கெட்ஸ் வீக்கர் அட் ரேட் ஆஃப் 1/r. அதே நமக்கு வந்து பாயிண்ட் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கெட்ஸ் வீக்கர் அட் r 1/r² படித்தோம். இங்கே வந்து 1/r. அது நம்ம நோட் பண்ணணும் இந்த இடத்துல. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் சீட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.